Hi friends, இந்த வீடியோவில் நம்ம கம்ப்யூட்டர் பவர் சப்ளை அதாவது SMPS பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா EBயோடைய ஏசி கரண்ட், அது வந்து ஆல்டர்னேட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆல்டர்னேட் கரண்ட்டை வந்து நம்ம டைரெக்டாக கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண முடியாது. கம்ப்யூட்டரில் இல்லை எலக்ட்ரானிக் சாதனங்களில் நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட் வந்து பார்த்தோம்னா டிசி கரண்ட். EBயில் யூஸ் பண்ணுற ஆல்டர்னேட் கரண்ட் அதாவது ஏசி கரண்ட், அதை டிசி கரண்ட்டாக மாற்றி கம்ப்யூட்டருக்கு தேவையான வேரியஸ் பவர் சப்ளையாக மாற்றி கொடுக்குற ஒரு டிவைஸ் தான் இந்த SMPS, அதாவது ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் SMPS இப்போ வந்து இந்த வீடியோ டெமோக்காக எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா 450 வாட்ஸ் SMPS. இதில் ஏசி இன்புட் 230 வோல்ட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற EB சப்ளை. அப்புறம் இது கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற அவுட்புட் ரேஞ்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க டேபிளில். 3.3 வோல்ட், 5 வோல்ட்டு, ப்ளஸ் 12 வோல்ட், மைனஸ் 12 வோல்ட், ப்ளஸ் 5 வோல்ட் VSP. இது எல்லாமே இந்த SMPSக்குள்ளே கன்வெர்ட் ஆகிட்டு நம்ம இந்த அவுட்புட் கேபிள்ஸ், அவுட்புட் ஒயர்ஸில் வர வோல்டேஜ் ரேஞ்சஸை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஒரு கனெக்டர்ஸ் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு 24 பின் கனெக்டர். இது மதர் போர்டுக்கு வேரியஸ் செக்ஷனுக்கு பவர் தர ஒரு கனெக்டர். இது வந்து ஒரு 4 பின் கனெக்டர். இது பார்த்திங்கன்னா CPU செக்ஷன், அதாவது ப்ராசர் செக்ஷனுக்கு மட்டும் ஒரு யூனிக்காக செப்பரேட்டாக தர ஒரு பவர் சப்ளை தருகின்ற ஒரு கனெக்டர். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு தெரியும், ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுவோம். ஹார்ட் டிஸ்கோட பவர் சப்ளை. இதில் வந்து இது சாட்டா ஹார்ட் டிஸ்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐடின்னு சொல்லுவாங்க, ஓல்டு மாடல் ஹார்ட் டிஸ்க்கு. அதுக்கு அப்புறம் வந்து சிஸ்டம் ஃபேனுக்கு கூட கொடுப்போம் இதோட சப்ளை. நம்ம இப்போ இந்த 24 பின் கனெக்டருடைய பின் அவுட்ஸ் அண்ட் வோல்டேஜ் டீட்டெயில்ஸை ஒரு டயக்ராம் மூலமாக பார்க்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்கள இருக்கும். இப்போ நம்ம இந்த SMPSோட வோல்டேஜஸ் வந்து மல்டிமீட்டர் மூலமாக செக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து மல்டிமீட்டரை ஃபஸ்ட்டு வோல்ட் மோடில் வச்சுருக்கோம். தென் அப்புறம் வந்து நம்ம பிளாக் ப்ரோபை வந்து ஏதோ ஒரு காமன் கிரவுண்டு, இந்த SMPS கேபிளில் வர ஏதோ ஒரு காமன் கிரவுண்டில் கொடுத்துடலாம். காமன் கிரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வர பிளாக் ஒயர்ஸ் தான். ஒரு பிளாக் ஒயர் காமன் கிரவுண்டில் நான் வந்து இந்த SMPSோட பிளாக் ப்ரோபை வச்சிடுறேன். இப்போ SMPS வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணால் தான் வந்து சப்ளை வரும், அவுட்புட் சப்ளை வரும். அது ஆன் பண்ணணும்னா இதில் இருக்க இந்த க்ரீன் ஒயர் அண்டு பிளாக் ஒயர் ரெண்டுத்தையும் சேர்த்து ட்ரிகர் பண்ணணும். சேர்த்து ட்ரிகர் பண்ணாக்கா SMPS வந்து ஆன் ஆகும். இப்போ SMPS ஆன் ஆகிடுச்சு, ஃபேன் சுற்றுது. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஒயர்லேயும் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் ஆரஞ்சு கலர் ஒயர், ஆரஞ்சு ஒயரில் 3.3 வருது. நம்ம எந்த ஆரஞ்சில் வச்சாலும் 3.3 தான் வரும். ஆரஞ்சு கலர் ஒயர்ஸ் எல்லாமே 3.3 வோல்டேஜ் அவுட்புட் தர ஒரு லைனு. அப்புறம் ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலர் பார்த்தீங்கன்னா வந்து 5 வோல்ட் அவுட்புட். மல்டிமீட்டரில் தெரியும், மல்டிமீட்டரை பாருங்கள், 5 வோல்ட் அவுட்புட். அப்புறம் 12 வோல்ட் அவுட்புட், அது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ லைனில் வரும். நீங்கள் நம்ம எந்த எல்லோ லைனில் வச்சாலும் 12 வோல்ட். நெக்ஸ்ட் வந்து பர்பிள் ஒயர். இந்த பர்பிள் ஒயர் பார்த்திங்கன்னா 5 வோல்ட் வரும். இது வந்து ஒரு ஸ்டாண்ட் பை சப்ளை. ஆக்சுவலாக SMPS ஆன் பண்ணதுக்கு முன்னாடியே பவர் சப்ளை கொடுத்த உடனேவே இதில் 5 வோல்ட் வந்துடும். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் வோல்டேஜ். இது மதர் போர்டுக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிற வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் ஃபெயில் ஆச்சுன்னா உங்களுக்கு சிஸ்டம் ஆன் ஆகாது.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் கிரே ஒயர், இதுலேயும் 5 வோல்ட் வரணும். இது வந்து பவர் ஓகேன்னு சொல்லுவோம். இது வந்து SMPS ப்ராப்பராக ஒர்க் ஆச்சுன்னா இதில் 5 வோல்ட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வீடியோவோட சந்திப்போம். குட் பை.